Revitல ஏதாவது ஒரு லோடபிள் ஃபேமிலிய உள்ள கொண்டு வரும்போது, இந்த மாதிரி ஒரு வார்னிங் வருதா? ஒரு பிரச்சனை வருதா? உங்களால Revitக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் வந்துன்னா, அத எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது நம்ம ரேடியோ ரிவிட் சேனல். நம்ம சேனல்ல ரிவிட் சம்மந்தமான டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். நெறைய பேருக்கு பிரயோஜனமாகவும், பயனுள்ளதாகவும் இருக்குது. இன்னும் நம்ம சேனல் வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி வார்னிங் வாரத நம்ம எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. இந்த வார்னிங் வராமலும் நம்மளால ஃபேமிலீஸ ரெவிட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு டூல் இருக்குது ரெவிட்ல. அந்த டூல பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டூல் என்ன அப்படின்னா, தம்ப்நெயில பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டூலோட பேரு தான் காம்போனன்ட் அப்படிங்கிற டூல். இந்த டூல் எங்க இருக்கு? இந்த டூல்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இந்த டூல எப்படி பயன்படுத்த முடியும்? என்ன பிரச்சனைகள் வரும்? அத எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நான் எஸ்கேப் குடுக்குறேன். முதல்ல இந்த டூல் எங்க இருக்கு? Revitல இந்த டூல் எங்க இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன். நம்மளோட Revit சாஃப்ட்வேர்ல ரிப்பன் மெனுல ஆர்க்கிடெக்சர் டேப் போனீங்க அப்படின்னா, பில்ட் பேனல்ல காம்போனன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த டூல பத்தி தான் நான் சொல்றேன். இந்த டூல பத்தி தான் நான் சொல்றேன். இந்த டூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிளேஸ் எ காம்போனன்ட், மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிற 2 டூல் ஒரே டூலுக்குள்ள இருக்குது. அதாவது 2 ஆப்ஷன் ஒரே டூலுக்குள்ளாடி இருக்குது. இந்த டூல பத்தி தான் நான் சொல்றேன். அந்த டூல் ஆர்க்கிடெக்சர் டேப்ல இருக்குது. வேற எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் டேப் போனோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கு பாருங்க. காம்போனன்ட் அப்படின்னு. தெரியுதுங்களா? காம்போனன்ட். இதே மாதிரி சிஸ்டம்ஸ் டேப் போனோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பக்கத்துல இருக்கு பாருங்க. காம்போனன்ட் அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி 3 டேபுக்குள்ள இந்த டூல் இருக்குது. இந்த டூல் 3 டேபுக்குள்ளயும் இருக்கிறனால, ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இதே டூல் இன்னும் 2 இடத்துல இருக்குது. அது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவோட கடைசில நான் சொல்றேன். அப்போ தெரிஞ்சுக்கோங்க. காம்போனன்ட் டூல்ல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட மவுஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்ட்டுங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி. அதாவது Revitல 3 விதமான ஃபேமிலி இருக்குது. சிஸ்டம் ஃபேமிலி, லோடபிள் ஃபேமிலி, இன் பிளேஸ் ஃபேமிலி. இந்த 3 ஃபேமிலிய பத்தியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் குடுக்குறேன். இப்போ என்னோட மவுஸ்ல ஒரு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்திருக்கு. நான் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்னால இப்படி பிளேஸ் பண்ண முடியும். இது ஏன் வருது அப்படின்னா, இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது Revitல இருக்கிற லோடபிள் ஃபேமிலீஸ பிளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல். அதாவது இந்த டேப்ல போயிட்டு, காம்போனன்ட்ல ஆரோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல இருக்கு பார்த்தீங்களா? பிளேஸ் எ காம்போனன்ட். இந்த பிளேஸ் எ காம்போனன்ட் அப்படி தான் இப்போ ஆக்டிவா இருக்கு. இந்த டூல கிளிக் பண்ண உடனே நமக்கு மவுஸ்ல ஒரு ஃபேமிலி வந்துரும். அதே மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கு இல்லையா? ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்க்குள்ள இருக்கிற எல்லா லோடபிள் ஃபேமிலீஸும் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல இருக்கிற எல்லா ஃபேமிலீஸும் டிஸ்ப்ளே ஆகும். கேட்டகரி எல்லாம் கன்சிடர் பண்ணாது. எல்லா கேட்டகரியும் டிஸ்ப்ளே ஆகும். நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட் காமிக்குது. இது ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட் கேட்டகரி ஃபேமிலி. இதே இது நான் இந்த பேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேஸ் ஒர்க் ஃபேமிலி. இது ஒரு கேஸ் ஒர்க் ஃபேமிலி. இதே இது நான் இந்த பெட்ட செலக்ட் பண்றேன். பிளேஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்போட பெண்ட். ஒரு பைப்போட பெண்ட். இந்த மாதிரி என்னால பிளேஸ் பண்ண முடியும். இத தான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, காம்போனன்ட் அப்டின்னு சொல்றேன். இந்த காம்போனன்ட்ட நீங்க எல்லா இடத்துலயும் என்ன ஃபேமிலி இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். நீங்க ஆர்க்கிடெக்சர் ஃபேமிலி தான் பயன்படுத்த முடியும் அப்டின்னு கிடையாது. ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், MEP
இதில இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும், எல்லா லோடபிள் ஃபேமிலீஸும் யூஸ் பண்ண முடியும். ரிவீட்ல இருக்கிற எந்த கேட்டகரியா இருந்தாலும், இந்த காம்போனன்ட் அப்படிங்கிற டூல கிளிக் பண்ணி, இந்த டைப் செலக்டர்ல போயிட்டு, தேவையான ஃபேமிலிய கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணீங்கன்னா, பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டூலோட வேல. இந்த டூல் வந்து ஒரு சில ஃபேமிலீஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த இத செலக்ட் பண்றேன். இதனால பிளேஸ் பண்ண முடியுது. ஆனா அதே இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ளோர் ட்ரெயின் செலக்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்டூ மார்க் வருது. இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி சரி பண்றது? இப்ப நான் வந்து இந்த வால்ல பிளேஸ் கிளிக் பண்ணேன்னா, இந்த எலிமெண்டோட ஃபேஸ்ல கிளிக் பண்ணேன்னா, பிளேஸ் ஆகுற ஆப்ஷன் வருது. கிளிக் பண்ணா பிளேஸ் ஆகும். தெரியுதுங்களா? ஆனா ஃப்ளோர் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஃப்ளோல தான் இருக்கும். இது எதனால இந்த பிரச்சனை வருது அப்டின்னா, இந்த ஃபேமிலி வந்து லோடபிள் ஃபேமிலில ஒரு வொர்க் பிளேன் பேஸ்ட் ஃபேமிலி. ஒரு வொர்க் பிளேன் பேஸ்ட் ஃபேமிலி. ஏன் வொர்க் பிளேன் அப்டின்னா, இந்த இடத்துல தெரியுதுங்களா? பிளேஸ் எ காம்போனன்ட்க்கு வந்து பிளேஸ்மென்ட் வருது பாருங்க. ஸோ, இப்ப நான் வந்து பிளேஸ் ஆன் வொர்க் பிளேன் குடுத்துட்டு கிளிக் பண்ணேன் அப்டின்னா, லெவலுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ் ஆகும். இதுதான் இந்த பிளேஸ் எ காம்போனன்ட் டூல் அப்டிங்கிற டூலோட வேல. இந்த மாரி பிரச்சனைகள் வந்தா, அத இப்படி தான் சரி பண்ணணும். நான் இதே இது ஃப்ளோர் பிளான்ல இருந்தேன் அப்படின்னா, பிளேஸ் ஆன் வெர்டிகல் ஃபேஸும் வரும். அதாவது வால்ல பிளேஸ் பண்ற மாதிரி. 3டி போயிட்டேன் அப்படின்னா, பிளேஸ் ஆன் ஃபேஸ், பிளேஸ் ஆன் வொர்க் பிளேன் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணியும் நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். சரி. இப்ப காம்போனன்ட்ல நம்ம பிளேஸ் எ காம்போனன்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட் ஆரோ கிளிக் பண்ணும்போது, மாடல் இன் பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்னது? அப்படின்னு யாருக்காவது தெரியும்னா, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிறது, இன் பிளேஸ் ஃபேமிலி. பிளேஸ் எ காம்போனன்ட் அப்படிங்கிறது லோடபிள் ஃபேமிலி. மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிறது இன் பிளேஸ் ஃபேமிலி. லோடபிள் ஃபேமிலினா, நீங்க நியூவா கிரியேட் பண்ணுவீங்க. எந்த ப்ராஜெக்ட்ல வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இன் பிளேஸ் ஃபேமிலினா, நீங்க நியூவா கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா, கரண்ட் ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற ப்ராஜெக்ட்க்கு கொண்டு போக முடியாது. அதுதான் இன் பிளேஸ் ஃபேமிலி. நான் இப்போ மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிறத குடுக்குறேன். அத கிளிக் பண்ணதும், இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபேமிலி கேட்டகரி, அப்புறம் வந்து ஃபேமிலி பாராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல தேவையான கேட்டகரிய செலக்ட் பண்ணணும். ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். தேவையில்லாத கேட்டகரிய செலக்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான கேட்டகரிய செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர் டிராப் பண்ண போறீங்கன்னா, ஃப்ளோர் கிளிக் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்டகரி இல்ல. எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கேட்டகரி தான் இருக்கு. ஏன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான கேட்டகரி இருக்கு அப்டின்னா, இந்த ஃபில்டர் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல் அப்டின்னு. இத நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்டின்னா, எல்லா கேட்டகரியும் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர் டெர்மினல்ஸ் இருக்குது. ஃப்ளோர்னா ஃப்ளோர் இருக்குது. ஸோ, இந்த மாதிரி ப்ராப்பரானத செலக்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பைப் ரிலேட்டடா டிராப் பண்றீங்க அப்டின்னா, பைப் செலக்ட் பண்ணுங்க. ஒரு கேபிள் ட்ரே ரிலேட்டடா மாடல் பண்ண போறீங்கன்னா, கேபிள் ட்ரே செலக்ட் பண்ணுங்க. கேபிள் ட்ரே இல்ல அப்டின்னா, கேபிள் ட்ரேயோட ஃபிட்டிங்ஸ் அப்டின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ளோர் செலக்ட் பண்றேன். ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்ததும், இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நேம் குடுக்குறதுக்கு. உங்களுக்கு ப்ராப்பரான நேம் குடுங்க. நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்டின்னா, கவுண்டர் டாப் ஃப்ளோர் அப்டின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஓகே குடுக்குறேன். குடுத்ததும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட Revit சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இதில ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், இன்சர்ட், சிஸ்டம்ஸ் அப்டி இருந்துச்சு இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட், இன்சர்ட், அன்னோடேட் அப்டின்னு இருக்குது. இதுதான் மாடல் இன் பிளேஸ் எடிட்டர். இதுதான் மாடல் இன் பிளேஸ் எடிட்டர். இதில இதில இருக்கு இல்லையா? ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு கிளிக் பண்றேன். ரெக்டாங்கில் குடுக்குறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா? இத வந்து என்ன பண்றேன்னா, 600 குடுக்குறேன். எக்ஸ்ட்ரூஷன் எண்ட வந்து 700 அப்படின்னு குடுக்குறேன். ஒரு ரெக்டாங்கில் வந்து டிரா பண்றேன்.
ஃபினிஷ் குடுக்குறேன். சரிங்களா? நான் ஒரு ஃப்ளோர் மாதிரி ஒரு ஸ்லாப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இத தான் என்னன்னு நான் சொல்றேன்னா, கவுண்டர் ஸ்லாப் ஃப்ளோர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ளோர தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேவையான எலமெண்ட்ஸ இன் பிளேஸா அந்த பர்ட்டிகுலர் ஃபேமிலில, பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதுக்கான உள்ள டூல் தான் மாடல் இன் பிளேஸ். இந்த மாடல் இன் பிளேஸ் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டா பெரிய ஒரு டுட்டோரியல் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு இந்த டுட்டோரியல்ல வந்து உங்களுக்கு பிளேஸ் எ காம்போனன்ட் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மாடல் இன் பிளேஸ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோவோட தொடக்கத்தில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது சிஸ்டம்ஸ் டேப்ல போயிட்டு பிளம்பிங் ஃபிக்ஸ்சர் கிளிக் பண்ணிட்டு, லோடபிள் ஃபேமிலி குடுத்து, ஒரு குளோசெட்ட உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வார்னிங் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வார்னிங் ஏன் வருது? அங்க இருக்கிற ஃபேமிலி குளோசட் தானே! ஏன் வருது அப்படின்னு, நான் அந்த ஃபேமிலி வந்து பிளம்பிங் ஃபிக்ஸ்சர் கேட்டகரில இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் பிளம்பிங் ஃபிக்ஸ்சர் கேட்டகரி யூஸ் பண்ணி தான் லோட் பண்றேன். நான் பிளம்பிங் ஃபிக்ஸ்சர் கேட்டகரி யூஸ் பண்ணி தான் லோட் பண்றேன். அப்படி லோட் பண்ணும்போது, அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா? நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபேமிலி, பிளம்பிங் ஃபிக்ஸ்சர் கேட்டகரில இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி வார்னிங் வரும். இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இல்ல. இந்த டூலுக்கு மட்டும் இல்ல. நீங்க எந்த ஃபைல்ல இது பண்ணாலுமே, இப்ப நான் மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட் கிளிக் பண்ணிட்டு, மறுபடியும் லோட் ஃபேமிலி குடுத்து, க்ளோஸ்ட் குடுத்துட்டு, ஓப்பன் குடுத்தேன் அப்படின்னா, மறுபடியும் வார்னிங் வரும். ஏன்னா, அந்த ஃபேமிலி வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட் கேட்டகரில இல்ல அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கும்போது, உங்களால லோட் பண்ண முடியலன்னா, இத எப்படி ஓவர்கம் பண்றது? இத எப்படி வந்து பீட் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்மளோட காமன் டூல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, லோட் ஃபேமிலி குடுங்க. இப்ப குளோசட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஓப்பன் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த குளோசட் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகி வந்துரும். ஸோ காம்போனன்ட்டோட பொறுத்தவரைக்கும், அது கேட்டகரி எதுவுமே பார்க்காது. கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வர லோடபிள் ஃபேமிலி ஃபைல்ஸ வந்து ரெவிட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள அலோவ் பண்ணும். இப்படி தான் இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். இந்த வீடியோல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த காம்போனன்ட் டூல் வந்து ஆர்க்கிடெக்சர் டேப்ல இருக்கு, ஸ்ட்ரக்சர் டேப்ல இருக்கு, சிஸ்டம்ஸ் டேப்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் 2 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எங்கன்னு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியோட பதில் இதுதான். நான் வந்து மாடல் இன் பிளேஸ் போனேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேட்டகரிய செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் காம்போனன்ட் டூல் தான். மாடல் இன் பிளேஸ் எடிட்டர் இருக்கு இல்லையா? மாடல் இன் பிளேஸ் எடிட்டர் அப்படிங்கிற டூலுக்குள்ளேயும் காம்போனன்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். எத கிளிக் பண்ணாலும், நீங்க லோடபிள் ஃபேமிலீஸ இந்த பர்ட்டிகுலர் மாடல் இன் பிளேஸுக்குள்ளேயும் பிளேஸ் பண்ண முடியும். இது ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு இடம் எங்க அப்படின்னா, நான் ஃபைல் போயிட்டு, நியூ கிளிக் பண்ணி, ஃபேமிலி கிளிக் பண்ணிட்டு, ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, ஓப்பன் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது ஃபேமிலி எடிட்டர். ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஓப்பன் பண்ண மாடல் இன் பிளேஸ் வந்து மாடல் இன் பிளேஸ் எடிட்டர். டெம்ப்ளேட் ஃபைல ஓப்பன் பண்ணி ஃபேமிலி கிரியேட் பண்ற இடம் வந்து ஃபேமிலி எடிட்டர். இதுல காம்போனன்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காம்போனன்ட்ட கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள காம்போனன்ட்ஸ கொண்டு வர முடியும். இப்போ எந்த காம்போனன்ட்டும் இந்த ஃபைலுக்குள்ள லோட் பண்ணல. அதனால இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க கிளிக் பண்ணி லோட் பண்ணீங்கன்னா, லோட் பண்ண முடியும். நான் எஸ் குடுத்துட்டு, இந்த க்ளோஸ கிளிக் பண்ணி ஓப்பன் குடுக்குறேன். பிளேஸ் பண்றேன். 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி என்னால ஃபேமிலிக்குள்ளயும் காம்போனன்ட் பிளேஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இன்னும் ஃபியூச்சர்ல இது சம்மந்தமா இன்னும் வீடியோஸ் போடுவேன். பிளேஸ் எ காம்போனன்ட் உள்ள என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது? பாராமீட்டர்ஸ் என்ன இருக்குது? மாடல் இன் பிளேஸுக்குள்ள என்ன பாராமீட்டர்ஸ் இருக்குது? ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுது? ஒவ்வொரு ஃபேமிலி கேட்டகரிக்குள்ளயும் என்ன டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் இருக்குது? ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது? அப்படின்னு ஒரு பெரிய டுட்டோரியல் வீடியோ வந்து நான் போடுவேன். நம்ம சேனல்ல வந்து பார்க்குறவங்க இந்த பிளேலிஸ்ட்ட வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி.